ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எல்வி கிரியேஷன்ஸ். கொலு ஸ்டாண்ட் மெஷர்மெண்ட் பற்றின பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் டேரெக்டாக நம்ம எப்படி கொலு ஸ்டாண்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலனா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பார்ட் 1 வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 6 டீட்டெயில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை எப்படி உங்கள் கொலு படியிலேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் கொடுத்துருக்குற ஆர்டர்லேயே நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் ஃபில் பண்ணுங்கள். இந்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஆரம்பித்து 1 to 5ன்னு நம்பர் பண்ணியிருக்கேன் படிக்கட்டோட நம்பர்ஸ். அதே மாதிரி இந்த சைட்லேயும் மேலேருந்து 1 to 5. இது ரைட் சைடு. ஸோ நம்ம கொலு படிக்கட்டை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது நம்மளோட ரைட் சைடு தான் கொலு படிக்கட்டோட ரைட் சைடு, நம்மளோட லெஃப்ட் சைடு தான் கொலு படிக்கட்டோட லெஃப்ட் சைடு. அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்ச் டேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்பர்ஸ் கிட்ட கிட்ட இருக்குது, இது சென்டிமீட்டர்ஸ். இந்த பக்கம் நம்பர்ஸ் தள்ளி தள்ளி இருக்குது இல்லையா, இது வந்து இன்ச்சஸ். நம்ம வந்து இன்ச்சஸில் தான் மெஷர் பண்ணணும். நீங்களும் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இன்ச்சஸில் எடுத்திங்கன்னா தான் எனக்கு அதே மெஷர்மெண்ட் வச்சு கிளாத்தில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலரில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியுன்றதுனால அதே இன்ச்சஸை பேக் சைடில், இந்த இன்ச் டேப்போட பேக் சைடில் இருக்க ஒயிட் சைடில் எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறது 5 ஸ்டெப்ஸ், அதனால் அங்கே ப்ராக்கெட்டில் 5ன்னு போட்டிருக்கேன். உங்கள் கொலு படிக்கட் டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் ஹைட் மெஷர் பண்ணுறோம், மேலேருந்து கீழே வரைக்கும் மெஷர் பண்ணுறோம். அதுதான் பாயிண்ட் நம்பர் ஏ, டோட்டல் ஹைட். இந்த மினி கொலு படிக்கட் ஸ்டெப்ஸில் வந்து 7.5 இருக்குது. ஒரிஜினல் ஸ்டெப்ஸில் 36, 60 அந்த மாதிரி பெரிய நம்பர் வரும். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அது அப்படியே அந்த பாயிண்ட் ஏல நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுதான் டோட்டல் ஹைட். இந்த டோட்டல் ஹைட்டில் 7.5ன்னு ஃபில் பண்ணுறேன். அடுத்தது டோட்டல் விட்த்து, அதாவது பேக் டு ஃப்ரண்ட். ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணணும். இன்ச் டேப்பை ஒரு எட்ஜில் வச்சு இந்த எட்ஜில் மெஷர் பண்ணலாம். ஸோ இது 7.5. இதையே வந்து பியில் வந்து நான் மார்க் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு படிக்கட்டோட லென்த்து. எல்லா படிக்கட்டோட லென்த்தும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு படிக்கட்டோட லென்த்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் இந்த லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் எட்ஜில் வரைக்கும் வைக்கிறேன். 6.5 இருக்குது. அதை வந்து இந்த ஸ்டெப் லென்த்தில் நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் ஈச் ஸ்டெப் ஹைட். ஸோ இதுவுமே எப்போவுமே எல்லா ஸ்டெப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் வரும். ஒரிஜினல் ஸ்டெப்ஸில் இது 10 இன்ச் இல்லை 12 இன்ச் அந்த மாதிரி வரும். இதை வந்து ஈச் ஸ்டெப் ஹைட் டியில் வந்து நோட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ஒவ்வொரு பலகையோட அகலம் என்ன இருக்குது நோட் பண்ணிக்கலாம். இதுவுமே எல்லா ஸ்டெப்புக்கும் சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த அளவை பாயிண்ட் நம்பர் ஈல வந்து நோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டையும் இந்த ஆர்டர்லேயே மெஷர் பண்ணி நோட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது காமனாக வர டவுட்ஸை பார்ட் 3 வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.